வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். 97 மக்களவைத் தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வு. அனல் பறக்கும் வாக்கு சேகரிப்பில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் தீவிரம். ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் பலர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக முதலமைச்சர் விமர்சனம். தேர்தல் முடிந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் உறுதி. திமுக ஆட்சியில் மாநகராட்சி பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட்டதாக ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தில் மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்ற பிரதமர் மோடி முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. திமுக வேட்பாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதன் எதிரொலி. தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு தேர்தல் ஆணையம் கோரிக்கை. எட்நூற்று 50 ஆண்டுகள் பழமையான நோட்டர்டாம் தேவாலயத்தில் பயங்கர தீ விபத்து. பிரான்ஸ் மக்களுக்கு பெரும் மனக்கஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அதிபர் இமானுவேல் மேக்ரன் கவலை. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தமிழகம் உட்பட 97 மக்களவைத் தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 11ஆம் தேதி 91 தொகுதிகளில் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு உட்பட 13 மாநிலங்களில் உள்ள 97 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கும் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்பதால் இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பரப்புரை ஓய்கிறது. இதனால் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வேட்பாளர்களை ஆதரித்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க தேர்தல் ஆணையமும் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் பலர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர் என்று கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதுகுறித்து தேர்தல் முடிந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஈரோடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வெங்கு மணிமாறனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர், திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் உடல் அடக்கம் செய்வதற்காக 300 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.5 ஏக்கர் நிலத்தை வழங்கினோம். ஆனால் 6 அடி நிலம் கூட வழங்கவில்லை என ஸ்டாலின் அபாண்டமாக பொய் பேசி வருகிறார் என காட்டமாக கூறினார். மேலும் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் பலர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர் என்றும் இதுகுறித்து தேர்தல் முடிந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவருடைய ஆட்சி காலத்துல எல்லாமே மர்மமான முறையில இருந்துருவாங்க. வழக்கு போட்டு முடிச்சு வச்சுருவாங்க. சாதி பாட்சா என்ற ஒருவர், அவருக்கு ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர், மத்திய அமைச்சர் ராஜாவுக்கு நெருக்கமானவர். அவர் டியூஜி ஸ்பெக்டர் உள்ள இந்த டியூஜி ஸ்பெக்டர் உள்ள சிபிஐ வழக்கு விசாரணை பண்ணாங்க. அந்த சிபிஐ விசாரணை வழக்குல இந்த சாதி பாட்சாவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. உடனே சாதி பாட்சாவுக்கு நிர்பந்தம் பண்ண யார் இவரெல்லாம் நிர்பந்தம் பண்ணனால திமுக காரரு அதுக்கு பயந்துக்கிட்டு அவர் மர்மமான முறையில் தற்கொலை பண்ணி இருந்துதான் வழக்கு பதிவு செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதே விட பால் மலர்னு ஒரு பெண், அந்த அம்மா மகளிரணி செயலாளர் இருந்தாங்க திமுக. அந்த அம்மாவும் மர்மமான முறையில் போச்சு. அண்ணா நகர் ரமேஷ் அவரும் மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸ்டாலினுக்கு நம்ம நெருக்கமானது. தேர்தல் நடக்கிறதுனால அது எங்க கவனத்துக்கு வரல. தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த புகார் மனு விசாரிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்தாலும் சட்ட ரீதியாக அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைப்பதற்கு அவங்களுடைய அரசு நடவடிக்கை இருக்கும். உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளும். அதிமுக ஆட்சியில் சாதனைகள் இல்லை, வேதனைகள் மட்டுமே நிறைந்திருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய சென்னை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து ஐஸ் ஹவுஸ் பகுதியில் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
அப்போது பேசிய அவர், மத்தியில் நடப்பது மதவெறி பிடித்த சர்வாதிகார ஆட்சி என குறிப்பிட்டார். தமிழகத்தில் மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்ற பிரதமர் மோடி துடித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்தார். வரும் தேர்தலில் தமிழக மக்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கப் போவதாக கூறிய அவர், இதனால் மத்தியில் சர்வாதிகார ஆட்சியும் தமிழகத்தில் எடுபுடி ஆட்சியும் மாறும் என குறிப்பிட்டார். நடைபெறக்கூடிய ஆட்சி ஒரு மத வெறிபிடித்த ஆட்சி, மதத்திற்கு வெறிபிடிக்கக்கூடிய வகையில பல நிலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி. நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ கவலைப்படாத ஒரு ஆட்சி. ஆக மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய மத்திய ஆட்சி, ஆக அந்த சர்வாதிகார மோடியினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற நேரத்தில் உறுதியாக நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் மோடிக்கு எடுபடியாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியும் தூக்கி எறியப்பட இருக்கிறது. மோடி ஆட்சி மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியும் ஒழிகிற நாள் வந்துருச்சு. அதுதான் 18ஆம் தேதி. ஆக நீங்க ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்க போறீங்க. அதுக்கு ஒரே கல்லு தான், ஒரே தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான். அதுல மத்திய ஆட்சியும் ஒழிக்க போறோம், இந்த எடுபடி ஆட்சி எடப்பாடி ஆட்சியும் ஒழிக்க போறோம். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், மத்திய அமைச்சராக தயாநிதி மாறன் இருந்தபோது கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் ₹1 போன் பேசும் வசதியை ஏற்படுத்தியதாக நினைவு கூர்ந்தார். இதேபோல் சென்னையில் தான் மேயராக இருந்தபோது மாநகராட்சியை சீர்படுத்தியதோடு மட்டுமின்றி மாநகராட்சி பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட்டதாகவும் ஸ்டாலின் பெருமையுடன் தெரிவித்தார். நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் சென்னை மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு பணிகளை செஞ்சு முடிச்சவர் இங்க வேட்பாளராக நிற்கக்கூடிய தம்பி தயாநிதி மாறன் அவர்கள். நோக்கியா பார்க்கிறோம் இன்னைக்கு, அதே போல சாம்சங் கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து பல சாதனைகளை படைச்சவர் அவர் மத்திய அமைச்சராக இருந்தப்போ. அதே போல் செல்போன் கட்டணத்தை குறைச்சு கொடுத்தவர் அவரு தான். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ₹1 செல்போன் பேசுகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் இங்க இருக்கிற நம்முடைய வேட்பாளர் தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தான். குறைந்த கட்டணத்திலேயே இன்டர்நெட் சேவையை ஏற்படுத்தி கொடுத்தவர் தம்பி தயாநிதி மாறன் அவர்கள். மாநகராட்சி பள்ளியினுடைய கல்வி தரத்தை தனியார் பள்ளிக்கு ஈடாக கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சோம். முன்னதாக பிரச்சாரத்தின் போது மேளதாளங்கள் முழங்க திமுக தொண்டர்கள் உற்சாக நடனமாடி அசத்தினர். தனக்கு மாலை மரியாதை கிடைப்பதற்காகவே சசிகலாவை தினகரன் இதுவரை ஜாமீனில் எடுக்கவில்லை என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நீட் தேர்வை எதிர்த்து அதிமுக தான் முழுமையாக போராடியதாகவும் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் நாடகமாடி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தினகரன் கட்சி உள்பட எதிர்க்கட்சிகளுக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தனக்கு மாலை மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே சசிகலாவை டிடிவி தினகரன் இதுவரை ஜாமீனில் வெளியே எடுக்கவில்லை என்றும் கூறினார். இன்னைக்கு ஒரு நாடகத்தை போடுறாங்க. ஸ்டாலின் ஒரு நாடகத்தை போடுறாரு. அதிமுக அரசு எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் சொல்வதற்கு அருகதை இருக்கு. நீட் தேர்வை நாங்கள் ரத்து பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றது என்ன காரணம்னா, மத்தியில் நாங்கள் அங்க வைக்க போறோம், மத்திய ஆட்சியில் நாங்கள் பங்கு வர போறோம், எங்களுடைய அழுத்தம் அதிகம் இருக்கும். அவங்களை வெளியெடுக்க என்ன முயற்சி எடுத்தாரு? இதை நான் கேட்கல, எல்லாம் அங்க இருக்கிற தினகரன் பின்னாடி இருக்க அத்தனை பேரும் கேட்கறாங்க, ஏன் இவர் வெளியெடுக்க மாட்டாரு? அவருடைய எண்ணம் அவங்க உள்ளே இருக்கட்டும், கட்சி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது தலைவராகி நமக்கு மாலை மரியாதை சால்வை கோஷங்கள் வாழ்க கோஷங்கள் நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம திறந்த ஜீப்பில் போயிட்டே இருக்கணும். அவங்க வந்துட்டாங்கன்னா திறந்த ஜீப்பு நமக்கு கிடைக்காது, நம்ம முன் ஜீப்பில் போகணும். அதுக்காக தினகரன் நாடகம் போடுறாரு.
திமுக வேட்பாளர் கனிமொழி தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாகைக்குளம், வர்த்தகரெட்டிப்பட்டி, பொட்டலூரணி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் ஒட்டப்பிடாரம் தொகுதி திமுக வேட்பாளர் சண்முகையாவும் கிராமமாக சென்று ஆதரவு திரட்டினார். இதனிடையே கனிமொழியை ஆதரித்து தூத்துக்குடி கிருஷ்ணராஜபுரத்தில் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுகவின் 2 முழக்கங்களான ஆதிக்கவாதிகளும் வேண்டாம், அடிமைகளும் வேண்டாம் என கூறினார். மத்திய அரசுக்கான 22 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், ஆட்சி மாற்றம் வந்த பின் ஓராண்டில் அனைத்து இடங்களும் நிரப்பப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். மத்திய அரசு பணிகள் இந்தியா முழுவதும் 22 லட்சம் பணிகள் காலியாக இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள் 22 லட்சம் பணிகளையும் இடங்களையும் நிரப்புவோம் என்று கால கெடுவோடு உறுதியை தந்திருக்கிறோம். ஆதிக்கவாதிகளும் வேண்டாம், அடிமைகளும் வேண்டாம். நாம் அதைத்தான் சொல்லுகிறோம். திமுக கழகத்தின் முழக்கம் என்ன? பொதுமக்களின் முழக்கம் என்ன? தன்மானம் உள்ளவர்களின் முழக்கம் என்ன? ஆதிக்கவாதிகளும் வேண்டாம், அடிமைகளும் வேண்டாம். தில்லியிலே இருக்கிறவர்கள் ஆதிக்கவாதிகள், தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்கள் அடிமைகள். காங்கிரசுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களித்தால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புத்தூர் அமமுக வேட்பாளர் நாராயணனை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். மோடி ஆட்சியில்தான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரசுக்கு வாக்களித்தால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும். இந்தியா தமிழகம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல ஏற்கனவே தமிழ்நாட்டை ஏமாற்றிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த கூட்டணியும் வாக்களித்தால் தமிழ்நாட்டின் அனைத்து தீவிரவாத பிரச்சனைகளிலும் அவர்களால் தீர்வு சொல்ல மாட்டார்கள். காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ். உடல்நலம் நலிவுற்ற நிலையிலும் அதிமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். உடல்நலக்குறைவால் வீட்டில் ஓய்வெடுத்து வந்த விஜயகாந்த் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். சென்னை வில்லிவாக்கத்தில் தமது பிரச்சாரத்தை தொடங்கிய அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வில்லிவாக்கத்தில் மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம்பாலுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த விஜயகாந்த் ராமதாஸ் சொன்னபடி மாம்பழம் சின்னத்துக்கு ஓட்டு போட வேண்டும் என கூறினார். நீங்க எல்லாம் நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரிக்கணும் என பேசியபோது மக்கள் உற்சாகம் அடைந்தனர். நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கு மாம்பழம் சின்னத்திற்கு ஐயா சொன்னபடி ராமதாஸ் சொன்னபடி மாம்பழம் சின்னத்திற்கு எல்லாரும் ஓட்டு போட வேண்டும். நாம் விளைபெற்று செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து கொளத்தூர் அருகே பெரவள்ளூர் பகுதியில் வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜுக்கு ஆதரவாக விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலினை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்க என்றும் 2 முறை அவர் வெற்றி பெற்றும் மக்களின் நிலைமை எதுவும் மாறவில்லையும் என்றார். எனவே தேமுதிக வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என விஜயகாந்த் தெரிவித்தார். ஸ்டாலினை நம்பி ஆளோடு கஷ்டப்பட்டு ஏரியால 2 தடவை நீங்களும் ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போட்டு கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவரும் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லி எப்படியா வந்துட்டு பாக்குறாரு. சரி, கொட்டு முறைச்சு கோட்டு போடுங்க மறந்துடாது. போடுவீங்கன்னா போடுங்க. எல்லாரும் கொட்டு முறைச்சு போடணும். இந்த வேட்பாளர் மழை நிற்கிறது, அவரையும் பார்த்துக்கிறேங்க. அழகாபுரம் மோகன்ராஜ் நான் நல்ல மனிதர் உங்களுக்காக கொண்டு விடுவதில் நன்றி.
பரப்புரையின் போது வழியெங்கும் நின்றிருந்த தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் உற்சாகமாக கையசைத்து கட்டை விரலை உயர்த்தி காட்டிய விஜயகாந்த் முரசு சின்னத்தையும் எடுத்துக்காட்டி வாக்கு சேகரித்தார். மாதவரம் மூலக்கடை அருகே பிரச்சார வேன் வந்தபோது கூடியிருந்த தொண்டர்கள் வாகனத்தை வழிமறித்து விஜயகாந்தை சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக் கொண்டனர். உடல் நலம் நலிவுற்ற நிலையிலும் வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை ஆகிய 3 தொகுதிகளிலும் விஜயகாந்த் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளது தொண்டர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நாடு முன்னேற வேண்டும் என்றால் மாநிலங்கள், மாவட்டங்கள் சுயேட்சையாக இயங்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். கரூர் மக்களவைத் தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் ஹரிஹரனை ஆதரித்து கரூர் பேருந்து நிலையம் அருகே கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், அநீதி மற்றும் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து தொண்டை கட்டினாலும் அரசியல்வாதிகள் கட்டி வைத்திருக்கும் மனக்கோட்டைகள் இடியும் என கூறினார். இந்த தேர்தல் நாட்டின் பிரதமர் யார் என்று முடிவு செய்யும் தேர்தல் மட்டுமல்ல, மாறாக நாம் பெற வேண்டியவற்றை நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும் என கமல்ஹாசன் குறிப்பிட்டார். எனவே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ மக்கள் நீதி மய்யத்திற்கு ஆதரவு தாருங்கள் என அவர் கேட்டுக் கொண்டார். அநீதிக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து தொண்டை கட்டினாலும் இவர்கள் கட்டி வைத்திருக்கும் மனக்கோட்டைகள் நீக்கி அதற்கான செயலை தமிழகம் துவங்கிவிட்டது என்பதற்கான சாயல் இங்கே கூடியிருக்கிறது. இது பிரதமர் யார் என்று முடிவு செய்யும் தேர்தல் மட்டுமல்ல, கரூரின் நிலை என்ன, எங்கள் எதிர்காலம் என்ன என்று நாம் கூட்டாட்சி வைத்திருக்கிறோமே, அங்கே தலைநகரில் கேட்டு தெரிந்து கொண்டு நாம் பெற வேண்டியதை பெற்று திரும்ப வேண்டிய இடம். அங்கே போய் தலையாட்டி பொம்மைகளாய் நின்று விட்டு திரும்பி வந்து இந்தியில ஏதோ சொன்னாங்க புரியலீங்க அப்படின்னு சொல்றது. விழுப்புரத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் மிஸ் கூவாகம் அழகியாக தருமபுரியைச் சேர்ந்த நஃபிஷா தேர்வு செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இதில் கண்களுக்கு விருந்தாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான மிஸ் கூவாகம் அழகி போட்டி 3 சுற்றுகளாக நடைபெற்றது. இதன் இறுதிச் சுற்றுப் போட்டியில் 15 பேர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். அவர்களது நடை, உடை, பாவனை ஆகியவற்றை கணக்கிட்டு மிஸ் கூவாகம் அழகி தேர்வு செய்யப்பட்டனர். இதில் தருமபுரியைச் சேர்ந்த நஃபிஷா மிஸ் கூவாகம் பட்டத்தை தட்டிச் சென்றார். இவரை தொடர்ந்து கோவையைச் சேர்ந்த மடோனா 2வது இடத்தையும், பவானியைச் சேர்ந்த ருத்ரா 3வது இடத்தையும் பிடித்தனர். அவர்கள் அனைவருக்கும் கிரீடம் சூட்டப்பட்டு மிஸ் கூவாகம் அழகி பட்டம் வழங்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 850 ஆண்டுகள் பழமையான நோட்டர் டாம் தேவாலயம் முற்றிலும் எரிந்து நாசமானது. பிரான்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற அடையாளங்களில் ஒன்றான நோட்டர் டாம் தேவாலயம் தலைநகர் பாரிஸின் மத்தியில் அமைந்துள்ளது. 850 ஆண்டுகள் பழமையான இந்த தேவாலயம் பெரும்பாலும் மரத்தால் செய்யப்பட்டதாகும். இந்நிலையில் மாலை நேரத்தில் தேவாலயத்தின் உள்ளே திடீரென தீப்பிடித்தது. காற்றின் வேகம் அதிகமாக காணப்பட்டதால் ஆலயம் முழுவதும் அக்னி ஜுவாலையுடன் பற்றி எரிந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் நெருப்பின் தாக்கம் காரணமாக தேவாலயம் முற்றிலும் எரிந்து நாசமானது. இதனால் தமக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரும் மனக்கஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரன் தெரிவித்தார்.
தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி நாள்தோறும் சாமி ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் பரதநாட்டியமும் திருமுறை இன்னிசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டன. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி தியாகராஜர், கமலாம்பிகை, கந்தர் சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தேரை வடம் பிடித்து இழுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தேரோட்ட நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி ஆதாயம் பெற்றவர்கள் திமுக என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து உடன்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மத்தியில் நிலையான ஆட்சி இருந்தால்தான் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டும் அடிப்படையில் பயணித்து அவர் இன்று இல்லையே என்று வருத்தம் இருந்தாலும் கடந்த 2 ஆண்டுகளாக மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கனவை நனவாக்கும் வகையிலே மத்தியிலே நிலையான ஆட்சி இருந்தால்தான் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிவிட முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள். அவர் இது ஒரு சந்தர்ப்பாத கூட்டணி என்று சொல்கிறார்கள். சந்தர்ப்பாதம் என்றால் என்ன என்ற அர்த்தத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பாதம் என்றால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும். அதில் ஆக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆதாயம் பெற்றவர் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2010 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடக்கிறது. உலகளவிலே விளையாட்டு போட்டி நடப்பதில் 70,000 கோடி ஊழல் சுரேஷ் கல்மாதி. சிந்தித்து பார்த்தது காங்கிரஸ் ஆட்சி தான். 2012 கோல்கேட் நிலக்கரி பேர ஊழலிலே 1,86,000 கோடி ஊழல். ஆக காங்கிரசின் ஊழல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊழலுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறார்கள். அதான் சந்தர்ப்பவாதம். ஓசூர் அருகே பிரத்யங்கரா தேவி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த இத்தாலி நாட்டினர் பக்தி பரவச பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். பெங்களூர் ராஜராஜேஸ்வரி கோவில் தேர் திருவிழாவில் பங்கேற்பதற்காக இத்தாலி நாட்டில் இருந்து 70 ஆன்மீகவாதிகள் வந்துள்ளனர். இந்நிலையில் மோரணப்பள்ளியில் உள்ள பிரத்யங்கரா தேவி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர்கள் பக்தி பரவசத்துடன் பஜனை பாடல்களை பாடினர். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் இத்தாலி நாட்டினருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து கோயில் கோபுரத்தின் அமைப்பு, சுவாமி சிலைகள், கல் தூண்கள் ஆகியவற்றை பார்வையிட்ட அவர்கள் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரங்களை குறித்து கேட்டறிந்தனர். பெங்களூரு அணிக்கு எதிரான IPL கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி பெற்றது. 12வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. மும்பையில் நடைபெற்ற 31வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ், பெங்களூரு ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அதிகபட்சமாக APT வில்லியர்ஸ் 75 ரன்களும், மொயின் அலி 50 ரன்களும் எடுத்தனர். இறுதியில் பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்தது. He's got quite a bit of this as well. Look out. Comes to the crease. Oh, well done. இதனையடுத்து 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை அணி களமிறங்கியது. இதில் தொடக்க ஆட்டக்காரர்கள் அதிரடி காட்ட அடுத்து களமிறங்கிய வீரர்கள் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர்.
இறுதியில் மும்பை அணி 19 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 5 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. Just watch it go. Straight down the ground. One bounce for. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.